Hello students, welcome you to this video. So in this video நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போதான் நீங்க அந்த second midterm exam complete பண்ணிருப்பீங்க இல்ல most of the schools they have conducted the second midterm test. So அந்த question paper தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சென்னை district. So ஒவ்வொரு districtலயும் காமன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. போர்ஷன் ஒருவேளை கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கலாம். But today's class we are going to discuss the question paper given in Chennai district, okay? So 2022-23 midtermனாலே லிமிட்டட் போர்ஷன் தான், ரைட்? டெஸ்ட் எல்லாம் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நல்லா பண்ணலைன்னா கூட நீங்கள் என்ன செய்யணும்னா அதை அப்படியே விட்டுறக்கூடாது. ஈவன் த ஸ்டூடெண்ட் தோஸ் ஹூ டிட் வெல் ஆல்சோ நீங்கள் என்ன செய்யணும்னா சாய்ஸில் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் விட்டுருப்பீங்க பாருங்கள், அதை உட்காந்து போட்டு பார்க்கணும். இல்லை சில கொஸ்டின் ஐதர் ஆர் ஒரு சம் போட்டிருப்பீங்க, ஃபுல் மார்க் வாங்கி விட ஸ்கோர்ட் ஈவன் சென்டம், நீங்கள் கூட ஐ நோ எவ்ரி திங் அப்படின்னு விடக்கூடாது. அதில் சாய்ஸில் ஏதாச்சும் என்னெல்லாம் விட்டுருக்கிறீங்களோ அந்த சம்மெல்லாம் எடுத்து பாருங்கள். அதில் கூட நிறைய சம் தெரியும், ரெண்டு சம் தெரில, படிச்சிருங்க. இப்போது இன்னொரு கொஸ்டின் பேப்பர் அதுலேயும் 2 கொஸ்டின் தெரில, அதையும் படிக்கணும். ஒருவேளை இதெல்லாம் விட்டிங்கன்னு வைங்களா, நீங்கள் விடக்கூடிய சம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு கொஸ்டின் செட் பண்ண எப்படி இருக்கும்? இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, டோன்ட் வரி. பட் ஸ்டில் த வே ஆஃப் லேர்னிங் எப்போவுமே நம்ம தெரியும்னு இருக்கக்கூடாது. கீப் ஆன் லேர்னிங். அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருந்தனாலே இட் வில் புல் அஸ் டவுன், ஓகே? இன்னொன்று, சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஒழுங்காக டெஸ்ட் பண்ணலை, டோன்ட் வரி. நீங்கள் என்ன சொல்லணும்னா உடனே அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதில் இருக்க எல்லா சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்க சார் தெரிஞ்சால் தானே ஒர்க் அவுட் பண்ணுறது, அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் த என்டையர் கொஸ்டின் பேப்பர், சரியா? ஃபுல் கொஸ்டின் பேப்பரையும் நம்ம இதில் சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணி அந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடச்சிரும், ஓகே? ஸோ யூ கேன் வாட்ச் த வீடியோஸ், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் த சம்ஸ். நாட் ஒன்லி தட் பர்டிகுலர் சம் கான்செப்டை சொல்லி கொடுத்துருவேன். ஸோ தட் அதுக்கு ரிலேட்டடாக எந்த சம் வந்தாலும் நீங்கள் போட்டுடலாம், சரியா? தென் பிடிஎஃப் யூ கேன் கெட் இட். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது யூ கேன் ஜாயின் அவர் டெலகிராம் குரூப். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிடிஎஃப் நோட்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கிடச்சிரும், ஓகே? சரி, வில் ஸ்டார்ட் நவ். திஸ் இஸ் a question paper given. இதில் objective questions 7 questions, all the 7 questions from your textbook. ஆனுவல் எக்ஸாமினேஷன் அப்படி வரும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் நவ் மிட் டர்ம் எக்ஸாமினேஷனுக்கு எவ்ரி கொஸ்டின் 7 கொஸ்டின் தே ஆஸ்க் ஆல் த கொஸ்டின் ஃப்ரம் த டெக்ஸ்ட் புக் டைரக்ட் கொஸ்டின். ஸோ ஸ்ட்ரைட் அவே கோ ஃபார் 2 மார்க் கொஸ்டின் போயிடலாம், ஓகே? 2 மார்க் கொஸ்டின் பாருங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ நம்பர் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல். ஒரு ஸ்டேட்மெண்ட் சம், சிம்பிள் கொஸ்டின் தான். டிஃபரன்ஸ்னாலே என்னது? மைனஸ். சில டைம் டிஃபரன்சிபிள் சம்னு கொடுத்துருப்பாங்க, அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? ப்ளஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ நம்பர், we don't know what is the number, அதான் கேட்குறாங்களா? அப்போ நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். லெட் த நம்பர் பி எக்ஸ். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ நம்பர் அண்ட் இஸ் ரெசிப்ரோக்கல், அதோட ரெசிப்ரோக்கல், எக்ஸுக்கு ரெசிப்ரோக்கல் 1/x. ஸோ டிஃபரன்ஸ் மைனஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ நம்பர் அண்ட் இஸ் ரெசிப்ரோக்கல் இஸ் 24/5. டேக் எல்சிஎம், கிராஸ் மல்டிப்ளை, யூ ஆர் கெட்டிங் எ குவாட்ராட்டிக் இக்குவேஷன். குவாட்ராட்டிக் இக்குவேஷனை சால்வ் பண்ணோம். நிறைய மெத்தட் இருக்குது. ஈஸி மெத்தட் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அது நீங்கள் நல்லா ஸ்கில் டெவலப் பண்ணியிருந்தால் தான் உங்களால் போட முடியும், ஓகே? ஸோ ப்ராக்டிஸ் வெல். அது உங்களுக்கு ஹையர் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு டைம் சேவிங்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை இஃப் யூ ஃபீல் சார் எனக்கு ஃபேக்டரைசேஷன் தெரியாது, நான் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி நாட் ஏபிள் டு, அட்லீஸ்ட் லேர்ன் த ஃபார்முலா. யூ ஆர் ரிமெம்பரிங் த ஃபார்முலா? மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac/2a. அந்த ஃபார்முலா போட்டால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. தெர் ஆர் சர்டன் சம்ஸ் யூ கேனாட் ஃபேக்டரைஸ், அது நம்ம கண்டிப்பாக ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் செய்யணும். ஸோ சால்வ் பண்ணும். யூ ஆர் கெட்டிங் 2 வேல்யூஸ், x = 5 and x = -1/5. See the 9th question, very simple question. A ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. மேட்ரிக்ஸ்னாலே ஈஸி கொஸ்டின், ரைட்? வெரிஃபை there are some properties a plus b transpose, a transpose plus b transpose. மைனஸ் கொடுக்கலாம். சம்டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் கொடுப்பாங்க. AB transpose = B transpose into A transpose. ஆர்டர் ரிவர்ஸாக வரும் இல்லை? இதில் எதை வேணாலும் வெரிஃபை கேட்கலாம். ஆனால் அவங்க கேட்டிருக்குது ரொம்ப சிம்பிளானது. A transpose the whole transpose. 2 தடவை டிரான்ஸ்போஸ் எடுத்தால் ஒரிஜினல் ஃபங்க்ஷன். சி தான் ஏ. ஒருக்கா டிரான்ஸ்போஸ் எடுத்தால் இப்படி ஆகும். 1 more time டிரான்ஸ்போஸ் எடுத்தால் ஒரிஜினல் பொசிஷனில். சி ஹவு டு டூ தட். ஏ கொடுத்துட்டாங்க. ஏ டிரான்ஸ்போஸ் இன்டர்சேஞ்சிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமாக எடுத்துங்க, செகண்ட் ரோவை செகண்ட் காலம், தேர்ட் ரோவை தேர்ட் காலம். அது ஏ டிரான்ஸ்போஸ். அதுக்கு ஒரு டிரான்ஸ்போஸ் எடுக்க போறீங்க. ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் ஒன்ஸ் அகைன் டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது 1 more time you change. So you are getting the original matrix. So A transpose the whole transpose is equal to A is verified. That is question number 9. See the 10th question. A man goes 18 meter due east and then 24 meter due north. அப்போ இந்த சம் உங்களுக்கு செய்யணும்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஒன்லி திங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னது? டைரக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். இல்லை இங்கே என்ன சொல்கிறாங்க? சப்போஸ் யூ ஆர் ஹியர் இன் சம் பிளேஸ் ஏ,
goes 18 meter due east. அப்போ ஈஸ்ட்னா எந்த டைரக்ஷன்? இந்த டைரக்ஷனில் போய் பீன்ற ஒரு இடத்துல போய் சேர்றாரு. அந்த டிஸ்டன்ஸ் 18 மீட்டர். நவ் ஹீஸ் இன் பி. ஒரு ஸ்டார்ட் பண்ணது எங்கே இருந்து? ஏல இருந்துல்ல. இப்போ பியில் இருந்து 24 மீட்டர் டியூ நார்த். இப்போ பியிலேருந்து நார்த்துக்கு போகிறாரு, ரைட்? ஸோ திஸ் இஸ் த டைரக்ஷன். ஹீ இஸ் ரீச்சிங் த பாயிண்ட் சி. இது 24 மீட்டர், ரைட்? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் கரண்ட் பொசிஷன் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்கிறது ஏ, கரண்ட் பொசிஷன் சி. இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ பைதகோரஸ் தியரம் யூஸ் பண்ணுங்கள். ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 18 ஸ்கொயர் plus 24 square, right? 18 square plus 24 square. Root of 900 வருது. Your answer is 30 meter. Next, the angle of elevation கேட்டிருக்காங்க. You know there are two angles, height and distance. Angle of elevation, angle of depression. Angle of elevation என்னது? From the ground you are looking up, right? So how much angle you are மேலே பார்க்குறீங்க, எவ்வளோ angle, that is angle of elevation. Angle of depression, from the top you are looking down. When you are there, your eyesight will be like this, right? From here you are looking down. எவ்வளோ bend பண்ணுறோம், என்ன angle? So that is angle of depression. Angle of depression வரும்போது alternate angles are equal. ஸோ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஹியர் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் அ டவர். இங்கே ஏபிங்கிறது தான் டவர். ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட். பிங்கிறது ஒரு பாயிண்ட். யூ ஆர் ஹியர், ரைட்? ஸோ which is 30 meter away from the foot of the tower of height 10 root 3. AB tower, tower height 10 root 3. You are here at a distance of 30 meter from the foot of the tower. Foot of the tower B. B இருந்து 30 meter away you are here. இது எந்த சைடெல்லாம் வருதுன்னு பாருங்க. இது 90. 90க்கு ஆப்போசிட்டுங்கிற ஹைப்போடென்யூஸ். அது கொடுக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அப்போ we don't want hypotenuse. Other two sides, opposite and adjacent. ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட் வந்தாலே tan, கரெக்டாக? அப்போ tan theta is equal to opposite by adjacent கொடுத்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ரூட் 3/3 வருதா? 3 can be written as root 3 into root 3. ஒரு root 3 கட் ஆயிரும். 1/√3. tan which angle is 1/√3? 30 degree. So the angle of elevation is 30 degree. அந்த டேபிள் படிங்க. 0, 30, 45, 60, 90. Sin, cos, tan, right? So that is very important. See the next one. The curved surface area of a right circular cylinder. Mensuration, very simple topic. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவீங்க சார் மென்சுரேஷன் டஃப் கிடையாது, ஈஸி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது அந்த ஃபார்முலா எல்லாம் தரவாக படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். ஃபார்முலா ஃபுல்லாக தரவு பண்ணுங்கள். தென் யூ மஸ்ட் நோ மல்டிப்ளிகேஷன் இல்லை. அப்புறம் இந்த கன்வர்ஷன்ஸ், மீட்டர் டு சென்டிமீட்டர், அந்த கன்வர்ஷன்ஸ் தெரியும். சில சம்பளம் கேட்பாங்க, ஃபைன் த வால்யூம் கேட்பாங்கல்ல. வால்யூம்னா கியூபிக் யூனிட்னு எடுத்துருவீங்க. சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் கியூப். சம்டைம்ஸ் இன் லிட்டர்னு கேட்பாங்க. சென்டிமீட்டர் கியூபில் கண்டுபிடிப்போம். லிட்டர்னா என்ன செய்யணும்? டிவைடிங் பை 1000. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சிருந்து நீங்கள் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். பைக்கு வேல்யூ 22/7. சம்டைம்ஸ் 3.14 கொடுத்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணணும். ஸோ ஈஸி டாபிக், மென்சுரேஷன், டோன்ட் லீவ். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அவ்வளோதான். ஓகே. த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஆஃப் ஹைட் 14. ஹைட் இஸ் 14 சென்டிமீட்டர். கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா 88. கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 2πRH. 2 into pi value 22/7. R தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். H 14 equal to 88. சிம்பிளிஃபை பண்ண R equal to 1ன்னு வருது. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், R வேல்யூ 1 வந்தால் ரொம்ப சந்தோஷம், அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம்ல. பட் கொஸ்டினை ரீட் பண்ணி பாருங்கள். ஃபைன் த டயமீட்டர். இப்படிலாம் மார்க் போயிடக்கூடாதுல்ல. ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ டயமீட்டர்னா என்னது? 2R. 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 2 into 1, your answer is 2. See the next question. Find if the ratio of the radii R is what? 4:7. 4:7 4x 7x. ஆனால் இங்கே ரேடியஸுக்கு மேலே R யூஸ் பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்பியருக்கு ரேடியஸ் 4R, செகண்ட் ஸ்பியருக்கு ரேடியஸ் 7Rன்னு எடுத்துகிறோம். ஓகே, 4R and 7R. ஹைட்டுன்னு எங்கேயாவது ஹைட் ஆஃப் த கோன் அப்படின்னா 4H 7H அப்படி யூஸ் பண்ணுங்கள். சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ரைட்? வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். ஸோ அந்த ஃபார்முலா ஞாபகத்தில் வைங்க. வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா? 4/3 πr3. 4/3 πr3. இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரேஷியோ. ரேஷியோனா V1/V2, வால்யூம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்பியர் பை வால்யூம் ஆஃப் த செகண்ட் ஸ்பியர். என்ன டிஃபரன்ஸ்னு பாருங்கள். சேம் ஃபார்முலா தான். பட் ஒன்லி திங், ஃபஸ்ட்டோட வால்யூம் கண்டுபிடிக்கும் போது ரேடியஸ் 4R யூஸ் பண்ணோம். செகண்டோட வால்யூம் கண்டுபிடிக்கும் போது ரேடியஸ்க்கு இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணுங்கள்? 7R. R கியூப்னு இருக்குல்ல, அப்போ நீங்கள் எழுத வேண்டிய 7R போட்டு த ஹோல் கியூப் எழுதணும். அந்த கியூப் இஸ் ஃபார் போத். அப்போ 7 கியூப் R கியூப்னு வரும், ரைட்? ஸோ அதில் 4/3 π கட் ஆயிரும். 4 கியூப் R கியூப், டினாமினேட்டரில் 7 கியூப் R கியூப். R கியூப் கேன்சல் ஆயிரும். 4 கியூப் 64,
7 cube 2, 343. அப்போ ratio 64:343. Now the law compulsory question, அது ஒரு created question, but very simple question தான் கேட்டிருக்காங்க. root கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, frame the equation, form the quadratic equation. root equation கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொல்லுவாங்க. formula method, substitution method, formula method இருக்குது, factorization methodலாம் இருக்குல்ல. பட் இங்கே quadratic equation frame பண்ண சொல்லியிருக்காங்க, ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ ரூட்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணோன்னா என்ன மெத்தடு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் 0. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனால அதுக்கு ரிலேட்டடான எல்லா ரிசல்ட்ஸும் படிச்சிருங்க. ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் பி பை ஏ, ஆல்ஃபா இன்டு பீட்டா சி பை ஏ, ரைட்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. தென் ஆல்ஃபா கியூ ப்ளஸ் பீட்டா கியூ ஃபார்முலா படிங்க. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் equal to alpha plus beta the whole square minus 4 alpha beta. ஒரு டாபிக் எடுத்தோன்னா அதுக்கு இருக்க எல்லா ரிசல்ட்ஸ் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும். நான் எல்லா சம்மும் போட்டுட்டேன், பட் ஃபார்முலா தெரியாது, நோ யூஸ் இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா தரவு பண்ணுங்கள். தரவு பண்ணிட்டு சம்ஸ் உங்களால் எவ்வளோ போட முடியுதோ போடுங்க. எப்படி அவங்க சம் க்ரியேட் பண்ணி கொடுத்தாலும் நீங்கள் செய்திடலாம். சரியா? ஓகே, now look at this sum. So you need sum and product கண்டுபிடிக்கிறீங்க. The roots are 7 plus root 3 and 7 minus root 3. sum ஆட் பண்ணுறீங்க. அதில் என்ன, இந்த ப்ளஸ் ரூட் 3யும் மைனஸ் ரூட் 3 கேன்சல் ஆயிரும். 7 + 7 14. ப்ராடக்ட் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி டைப்பில் இருக்குது. ஐடென்டிட்டி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னா 7 ஸ்கொயர் 49 மைனஸ் பி ஸ்கொயர் ரூட் 3 ஸ்கொயர் 3 46. அப்புறம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்டை படிச்சு வைங்க. ஈக்குவல் 0 போட மறந்துடாதீங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் 0. ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட். That's all the 2 mark question. Now we go for 5 mark questions. 7 questions கொடுத்துட்டு 5 எழுத சொல்கிறாங்க, ரைட்? ஓகே, see the first question. Again alpha beta, right? Alpha and beta are the roots of this equation. Beta minus alpha is minus 13/7. யூஸ்வலாக ஆல்ஃபா ஃபஸ்ட் இருக்கும்ல, இங்கே நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது. ப்ளஸ் இருந்ததுன்னா ரிவர்ஸ் பண்ணலாம், மைனஸ் வந்துன்னா சைன் சேஞ்ச் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, we are changing the sign throughout. அப்போ இந்த மைனஸ் ஆல்ஃபாங்கிற ப்ளஸ் ஆல்ஃபா ஆயிரும், பீட்டா மைனஸ் பீட்டா ஆயிரும். அந்த minus 13/7 + 13/7 ஆயிரும்ல. அப்போது பீட்டா மைனஸ் ஆல்ஃபா இதுன்னு கொடுத்துருக்காங்க. சைனை சேஞ்ச் பண்ணி ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் என்னன்னு எழுதிடலாம், 13 + 13/7. ஓகே, அது ஒரு இக்குவேஷன். நவ் லிசன், தந்திருக்கிற இக்குவேஷன் கரெக்ட் ஃபார்மில் இருக்கான்னு பாருங்கள். ஏ எக்ஸ் ஸ்கொயர், ஏக்கு வேல்யூ 7, பி வேல்யூ எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் ஏ, அங்கே வேறு ஏ வருதுல்ல, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதனால் நான் எடுக்கக்கூடியது கேபிட்டல் ஏபிசின்னு யூஸ் பண்ணுறேன், ரைட்? கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு 7, கேபிட்டல் பி இஸ் ஈக்குவல் டு இந்த ஏ, அண்ட் கேபிட்டல் சி இஸ் ஈக்குவல் டு த கான்ஸ்டன்ட். ஓகே, 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் பி பை ஏ, ஸோ மைனஸ் ஏ பை 7. ஆல்ஃபா அண்ட் பீட்டா சி பை ஏ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா 13/7 கண்டுபிடிச்சிட்டோம்ல, கிவன் இன்ஃபர்மேஷனில் இருந்து. பீட்டா மைனஸ் ஆல்ஃபா கொடுத்துருந்தாங்க, அப்படியே சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். ஆர் யூ மல்டிப்ளை பை -1. அப்போ இந்த பீட்டா மைனஸ் பீட்டா ஆயிரும், மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஆயிரும். அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ரைட் சைட், சைனை சேஞ்ச் பண்ணும்போது ப்ளஸ் 13/7. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்கள். இப்போது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா 13/7 வருதுல்ல, போத் த சைட்ஸ் இஸ் ஸ்கொயரிங். அப்போ என்ன ஆகும், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் இஸ் 13/7 த ஹோல் ஸ்கொயர். 13க்கு ஸ்கொயர் 169, 7க்கு ஸ்கொயர் 49. லெஃப்ட் சைடில் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயருக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. பிகாஸ் வி நோ த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஏ பை 7, ஆல்ஃபா இன்டு பீட்டா 2/7. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 225 வருது. அதுலேருந்து ஏ ஈக்குவல் டு என்ன வருது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 15. ஓகே, தட்ஸ் யுவர் ஆன்சர். சி த நெக்ஸ்ட் கொஸ்டின். மேட்ரிக்ஸில் another question. இப்போ உங்களுக்கு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவோம்ல, எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு சம்திங், அது போல கொடுத்தா அது போல தான். இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் நம்பர் கொடுக்கறதுக்கு பதில் மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இது வெரி சிம்பிள் கொஸ்டின். பிகாஸ் லெஃப்ட் சைட் பாருங்களா என்ன கொடுத்துருக்கு, எக்ஸ் ப்ளஸ் ஒய், இன்னொன்று என்னது எக்ஸ் மைனஸ் ஒய். கோஎஃபிஷியன்ட்லாம் சேமாக இருக்குல்ல, ஈஸிலி கண்டு இந்த ரெண்டும் ஆட் பண்ணுங்கள். இஃப் இந்த ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆகி எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x. ரைட் சைடில் ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணணும்னா கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ் ஆட் பண்ணிட்டா போதும். சப்ட்ராக்ஷன் அப்படி தான், மல்டிப்ளிகேஷன் மட்டும் தான் கேர்ஃபுல்லாக செய்யணும். ரோ பை காலம்னு வரும்ல, இங்கே 7 + 3 10. அதுபோல் கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸை ஆட் பண்ணுங்கள். இது 2x வேல்யூ, டிவைட் எவ்ரி டேர்ம் பை 2, யூ வில் கெட் எக்ஸ் வேல்யூ. ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று இந்த எக்ஸ் வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி செய்யலாம், அதை விட ஈஸி. இப்போ நம்ம ஆட் பண்ணோம்ல, அதுபோல் ஜஸ்ட் யூ சப்ட்ராக்ட். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் ஆடிங் யூ சப்ட்ராக்ட் இட். சைனை சேஞ்ச் பண்ணிங்க. இது மைனஸ் ஆகும், இது என்ன ஆகும், ப்ளஸ் ஆயிரும். இங்கே சப்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க. அப்போ என்ன ஆகும்,
plus x minus x கட் ஆயிரும் y plus y என்ன ஆயிரும் 2y is equal to வந்துரும் ரைட் 2y is equal to இத 7 minus 3 என்ன ஆயிரும் 4 அதுபோல எல்லா டைமையுமே சப்ட்ராக்ட் பண்ணுங்க ஈஸியா இருக்கும் கால்குலேஷன் 2 ல டிவைட் பண்ணுங்க you will get the answer okay x and y see the next question a ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு show that this equal to 0 two things you do very careful students one a square சில ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க a தெரியும் a ஸ்கொயர்னா அப்படியே ஸ்கொயர் பண்ணி வச்சிருவாங்க எல்லா டைமையும் 3k ஸ்கொயர் 9 1 ஸ்கொயர் அப்படி பண்ணக்கூடாது ஏ ஸ்கொயர்னா ஏ இன்ட்டு ஏ அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை 2 டைம்ஸ் எடுத்து எழுதணும் எழுதிட்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 3 இன்ட்டு 3 9 1 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 1 9 மைனஸ் 1 அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் மீனிங் 3 இன்ட்டு 1 3 1 into 2 2 like that அடுத்தது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் ரோ செகண்ட் காலம் போட்டு உங்களுக்கு ஏ ஸ்கொயர் கிடைக்கும் அடுத்தது லெஃப்ட் சைடு ஃபுல்லாக எழுதுங்க அதில் ஒரு ஐ வருதுல ஐங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இங்கே அவங்க கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் 2/2 இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ண வேண்டியது 1001 2/2 மேட்ரிக்ஸ் இதே இது அவங்க 3/3 கொடுத்துருந்தாங்கன்னா we have to use I3 100010001 யூஸ் பண்ணணும் இங்கே நமக்கு ஐங்கிறது I2 தான் ஓகே சப்ஸ்டியூட் பண்ணுங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க 0 மேட்ரிக்ஸ் வருது and that can be replaced by what 0 okay so that's important next one state and prove Pythagoras theorem you can expect one theorem like this for even for your annual examination state and prove basic proportionality theorem நல்லா படிங்க so அதுக்கு இன்னொரு நேம் கூட இருக்குல்ல Thales theorem state and prove இன்னொரு நேம் இருந்தால் அதையும் படிச்சுங்க சம்டைம்ஸ் அப்படி கேட்டுருவாங்க ஓகே அப்போ பேசிக் ப்ரொபோஷனல் தியரம் தேல்ஸ் தியரம்க்கு கேட்டால் தெரியலன்னு சொல்லிடக்கூடாதுல்ல டிஃப்ரெண்ட் நேமே படிச்சுவீங்க இன்னொன்று ஸ்டேட்மெண்ட் நல்லா தரவு பண்ணுவீங்க சம்டைம்ஸ் தியரத்துக்கு நேம் கொடுக்க மாட்டாங்க ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு ப்ரூவ் இட் நம்ம அப்படியே விட்டுட்டு வந்துடுவோம் வெளியில் வந்தப்பறம் தான் ஃப்ரெண்டு சொல்லுவாங்கல்ல அந்த தியரம் கேட்டிருந்தாங்க எங்கேன்னு பார்த்தா எல்லாம் மார்க் நம்ம என்ன செய்வோம் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் இருக்கான்னு தேடிட்டு இருப்போம்ல கொஸ்டின் கேன் பி ஆஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் ஓகே சரி எல்லா தியரம்ஸ் எல்லாமே தரவாக படிச்சிருங்க இது பைதகோரஸ் தியரம் அதுக்கும் இன்னொரு நேம் இருக்குது ரைட் பௌதன்யா தியரம் ஸோ நேம் அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம் ஸோ அதில் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷன் தரவாக இருக்கணும் ஸ்டேட்மெண்ட் அப்படியே படிங்க சரியா இன் a right angle triangle the square on the hypotenuse is equal to sum of the squares on the other two sides okay so proof very simple இத ஒரு right angle triangle கொடுக்குறாங்க angle A is 90 from A you draw a perpendicular ரெண்டு small triangles கிடைக்கல இது ஒன்று இது 2 ரெண்டு கேஸாக செய்வீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்வீங்க அந்த பிக் ட்ரையாங்கிள் அந்த BAC அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளையும் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளையும் எடுங்க ADB அந்த ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள் AA சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணிடலாம் சைட்ஸ் ப்ரொபோர்ஷனல் அப்படி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது AB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு BC இன்டு BDன்னு கிடைக்கும் AB ஸ்கொயர் இஸ் BC இன்டு BD AB square is BC into BD. Second time, on the big triangle, the or full triangle BAC அந்த triangle the second triangle எடுங்க அதுவும் ரெண்டும் சிமிலரா இருக்கும் by AA similarity you can prove that two triangles are similar corresponding sides are proportional அங்க உங்களுக்கு please listen அங்க உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா ஏன்னா why I am telling that answer அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு 2 mark questions frame பண்ணலாம் AC square is equal to BC into CD. AC square equal to what? BC into CD. AC square is BC into CD ன்னு வரும் அந்த ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் BC காமனாக எடுங்க இதை ஆட் பண்ணும்போது BC வரும் BC into BC ஆன்சர் என்ன வந்துடும் BC ஸ்கொயர் பட் எழுதி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அழகாக நீங்கள் 5 மார்க் எல்லாம் வாங்கிடலாம் ஓகே now the next one an aeroplane at an altitude of 1500 see இதான் BQங்கிறது தான் கிரவுண்டு ஸோ A இங்கே தான் ஏரோப்ளைன் இருக்குது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது தான் 1800 மீட்டர் ஃபைன்ஸ் த 2 boats are sailing towards it in the same direction ரெண்டு போட் ஒரே டைரக்ஷன்லேருந்து towards this இந்த டைரக்ஷனில் வருதான் ஒரு போட்டு Q இன்னொரு போட் என்னது P ஓகே வேற என்ன கொடுத்துருக்காங்க the angle of depressions are ஏல இருக்கிறீங்க your eyesight will be like this right so from there you are looking down அந்த ரெண்டு போட்டையும் பார்க்குறீங்க என்ன ஆங்கிளா ஒன்று angle of depression 60 degree அது 60 இந்த angle 60 ஆயிரும் இது 30 this also 30 distance between the two boatsங்கிறது PQ P ஒரு போட்டு Q ஒரு போட் இந்த டிஸ்டன்ஸ் அதை நான் Xன்னு எடுத்துருக்கிறேன் ஸோ this distance you take it as Y first இந்த small triangle எடுக்கும்போது இந்த first triangle tan 60 opposite by adjacent 1800 by y tan 60 அப்போ tan 60 வேல்யூ எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லை trigonometry படிக்காமல் ஹையர் கிளாஸ் போகவே முடியாது ஸோ ப்ளீஸ் லேர்ன் trigonometry it won't take time
இந்த பேசிக்ஸ் படிங்க, அந்த டேபிள் படிங்க. ஓகே, அப்புறம் ஸ்டான்னா என்னது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், சைன் என்னது, ஆப்போசிட் பை ஹைப்போனியூஸ், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுடுங்க. ஓகே, ஸோ tan 60 1800 by y, அதுலேருந்து y வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. நவ் டேக் த ஃபுல் ட்ரையாங்கிள் ABQ. அப்போங்க ஆங்கிள் 30 டிகிரி, ஆப்போசிட் 1800, அட்ஜசன்ட் இந்த ஃபுல் லென்த். What is the full length? X plus y. அப்போ tan 30 is equal to 1800 by x plus y. 1800 by x plus y. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த yக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். 1800 by 3. அதை ரைசர் கொண்டு போயிட்டு 1800 காமன் அவுட் சைடில் எடுங்க. டேக் LCM, சிம்பிளிஃபை. 2 by root 3 வருது. ரேஷனலைஸ் த டினாமினேட்டர். டினாமினேட்டர் root 3 வருதுல்ல, அப்போ இன்ட்டு root 3 by root 3 போட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஃபைனலாக root 3க்கு வேல்யூ 1.732. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ போர்ட்ஸ். ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் டஃப் அப்படின்னு நினைக்காதீங்க, ஈஸி தான். கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள், டயக்ராம் போட்டு பாருங்கள். இட்ஸ் a very interesting topic. ஓகே, அந்த பேசிக்ஸ் படிச்சுட்டு you can do this one. Okay, now please look at the next question. A toy is in the shape of a cylinder. Toy is in the shape of a cylinder surmounted. Toy is in the shape of a cylinder surmounted by a hemisphere. இதுக்கு மேலே ஒரு ஹெமிஸ்பியர். இதுதான் ஒரு டாய். ஹைட் ஆஃப் த டாய், ஃபுல் ஹைட் கொடுத்துட்டாங்க 25 centimeter. Find the total surface area of the toy. Total surface area of the toy. The total surface area பார்த்தோம்னா sometimes what we do, total surface area of the hemisphere, total surface of the cylinder அப்படி செய்வாங்க. Don't do that. ஏன்னா இந்த டாயில் you can see only this portion. கரெக்டாமோ? You can see only this portion தான். இப்படி தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏரியா கண்டுபிடிப்பீங்க. This is actually curved surface area of hemisphere. Then you can find this portion. This is curved surface area of cylinder. அப்புறம் அந்த டாய்க்கு பேஸ் கூட யூ கேன் சி இல்லை, அந்த டாய் அப்படியே தூக்கி எடுத்துட்டிங்கன்னா அந்த பேஸ் ஆல்சோ யூ கேன் சி. தட் இஸ் ஒரு என்னவா இருக்கும், அந்த சிலிண்டருக்கு பேஸ் இட்ஸ் அ சர்க்கிள், அது ஒரு பையா ஸ்கொயர், அதை விட்டுறக்கூடாது. ஓகே, அப்போ த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அந்த டாய்னா அந்த டூம் போல வருது, அந்த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். அப்புறம் இந்த அவுட்டர் தட் இஸ் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். அப்புறம் அந்த பேஸ் என்னது, சர்க்கிள், அது ஒரு பையார் ஸ்கொயர். இந்த மூணையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் இட். ஒரே ஒரு இது இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹைட் ஆஃப் த டாய் 25 சொல்லிட்டாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. காமன் டயமீட்டர் இஸ் 12. அப்போது இந்த சிலிண்டரோட ரேடியஸ் 6, டயமீட்டர் 12, அப்போ ரேடியஸ் 6. ஹெமிஸ்பியருக்கு ரேடியஸும் 6 தான். சிலிண்டரோட ஹைட் எவ்வளோ வரும்? ப்ளீஸ் லிசன் சம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், யூ நோ த ஆன்சர். இது ரேடியஸ் 6, ரைட்? இது 6, ஃபுல் வந்து 25. அப்போ இது எவ்வளோ வரும்னா அந்த 25 minus 6, ரைட்? ஸோ 19 வரும். அப்போ அந்த சிலிண்டரோட ஹைட் 19, ரேடியஸ் தெரியும், ஹெமிஸ்பியருக்கு ரேடியஸ் தெரியும். ஆஸ் ஐ செட் earlier, total surface area of toy, curved surface area of cylinder, அதுக்குள்ள ஃபார்முலா, curved surface area of hemisphere, அதோட ஃபார்முலா, பேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் பை ஆர் ஸ்கொயர். கால்குலேஷன் அப் டு யூ, நீங்கள் காமனாக இருக்கிறத எடுத்துகிட்டு செய்யலாம், இல்லை டைரெக்டாக சப்ஸ்டியூட். பட் ப்ராக்டிஸ். எக்ஸாம் எனக்கு எல்லாம் தெரியும், எக்ஸாம் ஹாலில் போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிடுறேன்னா வராது. So practice now. Okay, so finally when you simplify you are getting 1056 unit எழுதுங்க. So total surface area, ஏரியான்னு வந்தாலே ஸ்கொயர் யூனிட் தான். இங்கே சென்டிமீட்டர், ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். கம்பல்சரி கொஸ்டின், அது ஒரு கிரியேட்டர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் இட்ஸ் a very simple one. first term உங்களுக்கு தெரியும். ஸோ பார்ட் ஆஃப் எ கோனில், சப்போஸ் ஒரு கோன் இப்படி இருக்குது, இந்த கோனில் இந்த இடத்துல கட் பண்ணிடுறீங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் லைக் திஸில். இது கிடையாது. ஸோ ஹியர் ஒரு ரேடியஸ் வரும், அது கேபிட்டல் ஆர். இங்கே ஒரு ஆர் வரும், ஸ்மால் ஆர். திஸ் இஸ் த ஹைட். அப்போ ஆர் அண்ட் ஹெச் இந்த மூணு தெரியும்னா மியர் ஃபார்முலா படிக்கணும். 1/3 pi into r square plus rr plus r square into h. Okay, substitute, simplify. But இதில் one thing அப்படியே விட்டுறாதீங்க, இங்கே ஃபுல்லாக ரீட் பண்ணோம். ஃபைண்ட் த கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டினாலே வால்யூம் தான். ஆஃப் த பக்கெட் இன் வாட் லிட்டர்ஸ். இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ யுவர் ஆன்சர் வில் பி சென்டிமீட்டர் க்யூப்னு கிடைக்கும்ல, அதை நம்ம லிட்டரில் கன்வெர்ட் பண்ணோம். லிட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூ டிவைட் பை 1000. அந்த கன்வர்ஷன் ஞாபகத்தில் வச்சுருங்க. சென்டிமீட்டர் க்யூப் டு கன்வெர்ட் டு லிட்டர் டிவைட் பை 1000. 3 digit ஷிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ 26.796 இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, நவ் லாஸ்ட் பார்ட் டி. ஆனுவல் எக்ஸாமுக்கு 2 கிராஃப் கொடுத்து ஒரு கிராஃப், 2 கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். 8 + 8 16 மார்க். அதில் நீங்கள் ஒரு மார்க் கூட மிஸ் பண்ணக்கூடாது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, பட் இங்கே உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரில் கிராஃபில் ஒரு கொஸ்டின், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கொஸ்டின். யூ கேன் ஆன்சர் எனி ஒன். ரெண்டுமே ஈஸியானது தான். டிஸ்கஸ் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் திஸ் ஒன் யூசிங் கிராஃப். ஸோ நேச்சர் ஆஃப் த ரூட்டில் 3 டைப். ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட், ரியல் அண்ட் ஈக்குவல், அன்ரியல், இல்லை நோ ரியல் ரூட்ஸ். அது எப்படி இருக்கும் டயக்ராம்? கிராஃப் போடுங்க,
ரெண்டு இடத்துல கட் ஆச்சுன்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். ஒரு பாயிண்டில் டச் ஆகி போச்சுன்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். பேஸ் லைனை டச்சே ஆகலை, பேஸ் லைன் டச்சே ஆகாமல் வந்ததுன்னா தெர் இஸ் நோ ரியல் சொல்யூஷன். கரெக்டாக? ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. ஸோ இது மெத்தட் என்னது? யூ டேக் த லெஃப்ட் சைட் ஆஸ் வாட் ஒய், அந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. தென் எக்ஸுக்கு வேல்யூஸ் ஐ எம் ஸ்டார்டிங் ஃப்ரம் -5. ஏன் -5ல ஸ்டார்ட் பண்ணுறோன்னா சில சின்ன டிப்ஸ் நீங்கள் ஞாபகத்தில் வைக்கணும். நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துடணும். ரஃபாக போட்டு சால்வ் பண்ணுங்க. நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்யூஷன் -4ம் 3யும் வரும். அதுக்கு மீனிங் when you draw the graph -4லையும் கட் ஆகும், 3லையும் கட் ஆகும். அப்போ கிராஃப் வில் பி லைக் திஸ். இப்படி விட்டோன்னா என்ன டசன்ட் லுக் நைஸ் இல்லை? அதனால 3க்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் 4, அப்போ ஒரு கர்வ் இந்த மாதிரி வந்துடும். லெஃப்ட் சைடில் ஒரு பாயிண்ட் -5, அதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ வில் பி கெட்டிங் a neat curve. அதனால தான் -5லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம -4லேருந்து ஆரம்பிப்போம், அப்படியே வந்து டச் ஆகும். சல்லுன்னு டச் கூட ஆகாது இல்லை, கட் ஆகாமலே நிற்கும். தென் அதுக்கப்புறம் அந்த டேபிளை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இட் வில் டேக் டைம், ரொம்ப இதெல்லாம் ஆயிரும்ல. அதனால ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா எக்ஸுக்கு வேல்யூஸ் கொடுங்க, அப்படியே ஸ்கொயர் பண்ணுறீங்க x². தென் எக்ஸ் அப்படியே எழுதுங்க, -12 எழுதுங்க, ஆட் இட், யூ ஆர் கெட்டிங் தீஸ் வேல்யூஸ், ரைட்? அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாட் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு ரைட் த ஸ்கேல், கண்டிப்பாக எழுதணும். ஓகே, ஸோ 2 பாயிண்ட்லையும் கட் ஆகுது, அதான் ரீசன். த 2 point of intersection இருக்குது. ஸோ த equation has real and unequal roots. So roots are real and unequal. That's the nature of the root. So graph, you practice more questions. And finally the construction, simple question தான் கேட்டிருக்கேன். Draw 2 tangents. Please listen the method. Suppose நீங்கள் என்ன சொன்னோம்? Draw the circle for the given measurement. ஒன்று you have to be very careful students. Sometimes அவங்க என்ன கொடுப்பாங்க? Radius கொடுப்பாங்க. Sometimes they won't give radius. அதுக்குள்ள என்ன கொடுத்துருப்பாங்க? Diameter. கொஸ்டில் டயமீட்டர் 8 சென்டிமீட்டர் வந்து நம்ம 8 சென்டிமீட்டர் எடுத்து சர்க்கிளில் போட்டிங்கன்னா மார்க் 0 ஆயிரும்ல. ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். ஸோ ரீட் இட் வெரி கேர்ஃபுல்லி. ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், ரேடியஸ் இஸ் 5 சென்டிமீட்டர். ஸோ யூ கேன் ட்ரா எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர். டயமீட்டர் அதில் ஹாஃப் எடுத்துடணும், ரைட்? சரி, அப்போ அதுக்கு சென்டரை மார்க் பண்ணிடுவீங்க. தென் 10 சென்டிமீட்டர் அவேல ஒரு பாயிண்ட், இங்கேருந்து 10 சென்டிமீட்டர் அவேல ஒரு பாயிண்ட் அங்கே பீன் இருக்கும். அதுலேருந்து யூ ஹாவ் டு ட்ரா 2 tangents. மெத்தட் என்னது? இந்த ஓபியை நீங்கள் ஜாயின் பண்ணணும், ரைட்? அப்புறம் ஓபிக்கு பெர்பெண்டிகுலர் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஹவு கேன் யூ ஃபைண்ட் மிட் பாயிண்ட்? பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். ஓவில் வச்சுட்டு மோர் தென் ஹாஃப் எடுத்துட்டு 2 ஆர்க்கு, பீல வச்சுட்டு 2 ஆர்க்கு, அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்க. யூ வில் கெட் திஸ் மிட் பாயிண்ட். இந்த ரெண்டுலேருந்து சேமாக இருக்கும், பிகாஸ் தட்ஸ் மிட் பாயிண்ட் இல்லை. அடுத்து என்ன செய்யணும்? எம்ல பாயிண்ட் வைக்கணும். காம்பஸ் யூஸ் பண்ணி எம்ல பாயிண்ட் வைக்கணும். எம்ஓ எடுத்துட்டு ரேடியஸ் எடுத்துட்டு யூ ட்ரா எ சர்க்கிள். அது 2 சர்க்கிளும் 2 பாயிண்டில் கட் ஆகும், ஏலையும் பிலையும் கட் ஆகும். ஸோ அது ரெண்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் த 2 tangents. அந்த 2 tangents லென்த் சேமாக இருக்கும். ஸோ இதுலேருந்து கூட அப்ஜெக்டிவ் கொஸ்டின் கேட்பான். வி மே திங்க் கிராஃபா, கன்ஸ்ட்ரக்ஷனா, அதுலெல்லாம் நமக்கு அப்ஜெக்டிவ் வராதுன்னு நினைப்போம். ஸோ ஹியர் கன்ஸ்ட்ரக்ஷன் தி கேன் ஆஸ்க் அப்ஜெக்டிவ் கொஸ்டின். எப்படி கேட்கலாம்? ஒரு சர்க்கிள் from a point on the circle, how many tangents you can draw? You can draw 1 tangent. From a point outside the circle, you can draw 2 tangents you can draw. From a point on inside the circle, you cannot draw any tangent. No tangents can be drawn. Okay, so that is one objective question கேட்கலாம். Okay, rough diagram very important. Rough diagram தானே சொல்லி ஏதாவது ஸ்கிரிபிள் பண்ணி வைக்காதீங்க. Draw neatly. Rough diagram போடுங்க. ஸோ இல்லை radius is 5 centimeter, this distance is 10 centimeter மார்க் பண்ணிடுங்க. Then fair diagram just explain, but you practice well. நல்லா திரும்ப திரும்ப போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா கிராஃப் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும் போதாது, நீட்டாகவும் இருக்கணும். பிகாஸ் 8 மார்க் இல்லை 7 மார்க் கூட கிடையாது, ஃபுல் மார்க் வாங்கணும். ஸோ மோர் ப்ராக்டிஸ், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். எக்ஸாம் ஹாலில் போய் செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணணும். ஏதாவது எக்ஸ்ட்ரா கேட்டிருப்பாங்க, நம்ம வச்சு ரஃப் டயக்ராம், ஃபேர் டயக்ராம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸ் போட்டு ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. கொஸ்டினை ரீட் ட்வைஸ். Find the measure the length of the tangent. Outside point you can draw 2 tangents. ரெண்டுக்கு லென்த் சேமாக இருக்குன்னு பார்த்தோம் இல்லை? ஸோ இங்கே லென்த் எவ்வளோ வருதுன்னா 8.7. 8.7 நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துங்க. 0.1 millimeter சின்ன டிஃப்ரென்ஸ் வந்தனால they won't reduce mark. சில சம் அப்படி இல்லை, ரூட் ஆஃப் நீங்கள் வெரிஃபை பண்ணலாம் இல்லை, பைத்தோகரஸ் யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணலாம். சில இதில் கரெக்டாக 13 அப்படி நமக்கு நம்பர் வந்துடும், கால்குலேட் பண்ணி கூட செக் பண்ணிடலாம். பட் அதர்வைஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள், வரக்கூடிய மெஷர்மெண்ட் எழுதுங்க. ஸோ தட் யூ கேன் டூ த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸ். மக்கப் எல்லாம் பண்ண வேணாம், ஓனாக எழுதுங்க, மிஸ்டேக் எல்லாமே எழுதுங்க. நான் வாட் வி டிட், நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதை எழுத போகிறீங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட் என்ன பண்ணீங்க? வி ட்ரா த சர்க்கிள் இல்லை, ட்ரா எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5 centimeter. அடுத்து என்ன பண்ணோம்? மார்க் அந்த அவுட்ஸில் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணோம்ல, மார்க் அ பாயிண்ட் பி 10 centimeter away from the center. அடுத்து அதை ஜாயின் பண்ணிவிட்டு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம். அதுக்கு என்ன பண்ணோம்? பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். ட்ரா எ பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் OP. மீட் OP at what? M. அடுத்தது எம்மில் பாயிண்டரை வச்சு ஒரு சர்க்கிள் போட்டிங்கல்ல, அதை எழுதணும். வித் எம்எஸ் சென்டர் அண்ட் ரேடியஸ் OM.
இல்லைனா ஓபி எம்பி என்ன வேணால் எழுதிடலாம். ட்ரா எ சர்க்கிள். இந்த சர்க்கிளும் ஃபர்ஸ்ட் சர்க்கிளும் ரெண்டு இடத்துல கட் ஆகுதுல்ல. which cuts the previous circle at A and B. Join PA and PB. This PA and PB are what? Tangents. அவ்வளோதான். ஓகே, ஸோ இதில் நீங்கள் ஈஸியாக ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஓகே, we finished this question paper. Hope you are able to understand all these. Only thing you have to practice. இதை ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதோட PDF உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அந்த டெலகிராம் லிங்க் இருக்கும். ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த PDF உங்களுக்கு அனுப்பி கொடுத்துருவோம். ஓகே, ஸோ ப்ரிப்பேர் வெல். நெக்ஸ்ட் ஒரு இப்போ அடுத்த டாஸ்க் ரொம்ப ஹை இதில். நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன். ஃபுல் போர்ஷன் இருக்கும், ரைட்? ஃபுல் போர்ஷன் இருக்கும், அது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ வில் பி ஹேவிங் சம் லைவ் செஷன்ஸ் ஆல்சோ. வில் இன்ஃபார்ம் யூ. ஸோ சப்ஸ்கிரைப் திஸ் யூடியூப் சேனல். ஓகே, ஸோ யூ வில் கெட் all the notifications. So if you like this video, you can like this, give your comment, share with your friends. Okay, so we will see you in the next video. Till then, goodbye.